பண்டாசுரன் எனும் அரக்கன் தேவர்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தி வந்தான். அவன் தனக்கு 9 வயது பெண் குழந்தையை தவிர வேறு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்று ஒரு வரத்தை பெற்றிருந்தான். அவனின் கொடுமையால் பயந்த தேவர்கள் காஞ்சிபுரத்தில் செண்பக மரத்தில் கிளி வடிவத்தில் வாசம் செய்ய தொடங்கினர். அவனின் கொடுமையை சகிக்க முடியாமல் தேவர்கள் அம்பாளை நாடி முறையிடுகின்றனர். கைலாயத்தில் இருந்த பண்டாசுரனை அம்பாள் உக்கிர வடிவம் கொண்டு கைலாயத்திற்கே சென்று சம்ஹாரம் செய்கிறார். பின் 9 வயது பெண் குழந்தையான உருவில் அவனுடைய பிரேதத்தை இழுத்துக்கொண்டு காஞ்சிக்கு வந்து சேர்ந்தார். அந்த சின்ன குழந்தையை பார்த்தவர்கள், "நீ யார் அம்மா?" என்று கேட்டனர். அதற்கு அந்த குழந்தை, "இந்த இடத்தில் பள்ளம் தோண்டி பண்டாசுரனை புதையுங்கள். இங்கிருந்து அடிவழியாக காயத்ரி மந்திரத்தின் 24 அக்ஷரங்களை 24 தூண்களாக அமைத்து ஒரு மண்டபம் கட்டுங்கள். அதன் பின் அந்த மண்டபத்திற்கு கதவு போட்டு மூடிவிட்டு இரவு முழுவதும் பூஜை செய்து காலை அளவில் திறந்து பாருங்கள். நான் யாரென்று தெரியும்" என்று கூறி அங்கிருந்து மறைந்து விடுகிறாள். மக்கள் அவள் சொன்னபடி செய்து மறுநாள் காலையில் கதவை திறந்தபோது அம்பாள் காமாட்சியாக தரிசனம் அளித்தாள்.